அந்த காட்டில் மற்ற பறவைகளை போல காலுக்காகமும் இருந்துச்சு. காலுக்காகம் ரொம்பவே சோம்பேறியாக இருக்கிறதுனால தன்னோட கூட்டை ஒழுங்காக பராமரிக்காமல் ரொம்பவே குப்பையாக வச்சுருந்துச்சு. அது தன்னோட காஞ்சி போன கூட்டிலேயே தங்கி இருந்துச்சு. அதிலேயே சாப்பிட்டுக்கிட்டும் இருந்துச்சு. காகத்தோட கூட்டுக்கு பக்கத்திலேயே குருவி ஒன்று கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த குருவியோட கூடு ரொம்பவே அழகாகவும் சுத்தமாகவும் இருந்துச்சு. ஒரு நாள் இரவு நேரத்தில் இடி மின்னலோட பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிது. அதில் காகத்தோட கூடு ரொம்பவே டேமேஜ் ஆயிடுச்சு. காகத்தோட கூடு உடஞ்சி போச்சு. இனிமே எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அச்சச்சோ, நம்ம வீடு இப்படி ஆயிடுச்சு. இப்ப நம்ம எங்க தங்குறது? பேசாம நம்ம மீனுக்குருவி வீட்டுல தங்கிட வேண்டியதுதான். அவ வீடு புது வீடு, ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்ம அங்க தங்குறது தான் சரியா இருக்கும். மீனு மீனு, நான் காலு அண்ணா வந்திருக்கேன், கொஞ்சம் கதவை தரமா? காலு அண்ணா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் என் குழந்தைய குளிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்த காகம் திரும்பவும் கதவை தட்டுனுச்சு. மீனு மீனு, கொஞ்சம் கதவை தரமா? நான் வெளியில நிக்கிறேன், கொஞ்ச நேரம் இருங்க காலு அண்ணா, நான் என் குழந்தைக்கு ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருக்கேன். திரும்பவும் வெயிட் பண்ணி பார்த்த காகம் மறுபடியும் கதவை தட்டுனுச்சு. மீனு தங்கச்சி, எனக்கு கொஞ்சம் கதவை திறந்து விடு. கொஞ்சம் இருங்க காலு அண்ணா, நான் இப்போதான் என் குழந்தைக்கு பவுடர் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்திலேயே காலுவும் மலையில ஃபுல்லா நனைஞ்சிருச்சு. மலையில நனைஞ்ச காகத்துக்கு ரொம்பவே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அது மறுபடியும் குருவி கிட்ட கதவை தட்டி, மீனு, நான் மலையில நல்லா நனைஞ்சிட்டேன் மீனு, குளிர் தாங்க முடியல, தயவு செஞ்சு கதவை தர மீனு. காலு சொன்னதெல்லாம் கேட்டு மீனுவும் கதவை திறந்துச்சு. உள்ள வாங்க காலு அண்ணா, இந்தாங்க டவல், இத வச்சு நல்ல தலைய மேலெல்லாம் தொடச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி மீனு. அண்ணா, நீங்க தொடச்சிட்டு இங்கேயே உட்காந்துருங்க, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி குளிக்க போணுச்சு. அந்த நேரத்துல மீனுக்குருவி சமைச்சு வச்சிருந்த பிரியாணியோட வாசனை காகத்துக்கு மூக்க தொலைச்சிச்சு. ஆஹா, என்ன ஒரு வாசனை! பிரியாணியோட வாசனையே இவ்வளவு சூப்பரா இருக்கே, இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்? நம்ம சாப்பிட்டு பாத்திர வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு மீனு சமைச்சு வச்சிருந்த மொத்த பிரியாணியையும் காகம் சாப்பிட்டுருச்சு. மீனுவுக்கும் அதோட குழந்தைக்கும் கொஞ்சம் கூட சாப்பாடு வைக்கல. குளிச்சுட்டு வந்த மீனுக்குருவி இதை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டு, நாம நம்ம குழந்தைக்காக பிரியாணி செஞ்சு வச்சிருந்தா இந்த காகம் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்கு. போனா போதுன்னு இறக்கப்பட்டு இதை வீட்டுக்குள்ள சேர்த்தா இந்த காகம் திருட்டு வேலை பார்த்துருக்கு. இதை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு மீனு ரொம்ப கோவத்தோட எரிஞ்சுக்கிட்டு இருந்த கொல்லிக்கட்டையை எடுத்து காகத்தோட மேல வீசினுச்சு. அந்த நெருப்பு காகத்து மேல பட்டதும் சூடு தாங்க முடியாம வழியில காகம் பறந்து ஓடி போயிடுச்சு.